ஹாய் சொந்தங்களே, எப்படி ஈஸியாக துணி துவைக்கிறதுன்னு சொல்கிறேன். எப்பவும் போல் இந்த மாதிரி துணி மிஷினில் போட்டு நம்ம துவைச்சிக்கிறோமா, இப்படி துவைச்ச துணியெல்லாம் இப்படி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து ஒரு பக்கெட்டில் போட்டு வைங்க துவைச்சதெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம இதிலே விட்டு எப்படி அலாசுறதுங்கிறது நான் சொல்கிறேன். இதுலேயே எல்லாம் துவைச்சல் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம இதுலேயே எப்படி இதுலேயே நம்ம அலாசலாங்கிறது நான் சொல்கிறேன். இருங்க, துவைச்சி முடியட்டும், நான் காமிக்கிறேன் எப்படி இதில் அலாசுறேன்னு சொல்லி. ஈஸியாக இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் இப்படி துவைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். பாருங்கள் ஃபேமிலிஸ், இது தண்ணியெல்லாம் துவைச்ச தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு இதில் இதை இந்த மாதிரி குடத்தில் தண்ணி பிடிச்சி நான் ஊற்றிக்குவேன். ஒரு 2 குடம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி எல்லா துணி கொஞ்சம் ஃபஸ்ட்டு குழந்தைங்க துணியெல்லாம் போட்டு அலாசிட்டுருக்கேன். இதிலே தண்ணி ஊற்றி அலாசிக்கணும். தண்ணி ஊற்றி இப்படி அலாசிக்கணும். அலாசிட்டு அப்படியே இதில் எடுத்து போட்டு ட்ரையரில் போட்டுருவேன். புழிஞ்சிரும், அவ்வளோதான். 2-3 தடவை அலாசுவேன் இப்படி போட்டு. உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுன்னா அவ்வளோ தடவை அலாசிக்கலாம். ஃபஸ்ட்டு துவைச்சிட்டு இந்த தண்ணி இப்படி திருப்பி விட்ருவேன். வெளியே போனதுக்கப்புறம் மறுபடியும் நல்ல தண்ணி ஊற்றுவேன். ஊற்றிட்டு இப்படி 2-3 டைம் நல்ல தண்ணி ஊற்றி அலாசிடுவேன். ஈஸியாக வேலை முடிஞ்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி யாரெல்லாம் அலாசுவீங்கன்னு சொல்லுங்கள். சில பேர் இந்த இதில் தண்ணி விட்டுட்டு இந்த இதில் அலாசுவாங்க. இதில் அலாசுனா அவ்வளோ சுத்தமாகாது. சின்னதாக இருக்குல்ல இந்த இடம், ஸ்பேஸ் இல்லைல்ல, அப்போ இதில் தான் நாங்கள் அலாசுவோம். இது சுற்றுதில்லை. இப்போ நான் தண்ணி எடுத்து விடும்போது காமிக்கிறேங்க. இதிலேருந்து இந்த துணியை வெளியே எடுக்காமையே அப்படியே இந்த தண்ணி வெளியே எடுத்துடணும். தண்ணி வெளியே எடுத்து தண்ணி ஃபுல்லாக போனதுக்கப்புறம் மறுபடியும் நல்ல தண்ணி இந்த மாதிரி குடத்துலேருந்து எடுத்து நல்ல தண்ணி இதில் ஊற்றி மறுபடியும் நல்லா அலாசிக்குவோம். யாரெல்லாம் இந்த மாதிரி அலாசிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த பக்கம் அலாசிட்டுருக்கா, இந்த பக்கம் ட்ரையர் ஆகிட்டுருக்குதா, இந்த பக்கம் புழிஞ்சிட்ருக்கு. இதிலேருந்து நல்லா 2-3 தடவை அலாசிட்டு இதை தூக்கி இதில் போட்டுடணும். அவ்வளோதான் வேலை. ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு. இந்த மாதிரி துவைச்சி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இதை துணி இதுலேயே இருக்கணும். தண்ணி வெளியே எடுத்து விட்டுட்டு மறுபடியும் வேறு தண்ணி எடுத்து அந்த குடத்துலேருந்து அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். சில பேர் ஓசு நல்லா ஃபோர்ஸாக வர மாதிரி தான் இந்த வழியாக விட்டுக்கலாம். அந்த மாதிரி விட்டுக்கலாம். இந்த வழியாக கூட தண்ணியை ஊற்றிக்கலாம். நாங்கள் எடுத்து ஊற்றிக்குவோம். ஓசு மேலே வரை தண்ணி வரான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் புழிஞ்சிட்ருக்கு. துணி இதுலேயே இருக்குதா, தண்ணி பாருங்கள் வெளியே போயிட்டுருக்கா. துணி இதிலே தான் இருக்குது. இனி நம்ம வேறு இன்னொரு டைமு 2 குடம் தண்ணி ஊற்றி அலாசுவோம். இதுக்குள்ளே எடுத்து தண்ணியை எடுத்து ஊற்றி அலாசி போகிறோம்.